துணுக்குகள் பகுதியில் லகாய் ரோயி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 16:14 இதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆகார் தான் கர்ப்பவதியான போது சாராயை அற்பமாக எண்ணுகிறாள். இதை பற்றி சாராய் ஆபிரகாமிடம் கூறி முறையிடும் போது ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்கிறார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தியபடியால் ஆகார் அவளை விட்டு ஓடி போகிறாள். அவ்வாறு ஓடிப்போன ஆகாரை கர்த்தரின் தூதனானவர் வனாந்தரத்தில் நீரூற்றண்டையில் கண்டு அவளோடு பேசுகிறார். அப்பொழுது சாராயின் கையில் அடங்கி இருக்கவும், அவளிடம் ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று கூறி அவனை பற்றிய காரியங்கள் சிலவற்றை கூறுகிறார். பிறகு ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவின் பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது என்று பார்க்கலாம். இந்த துறவானது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறதென்று வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளது.